பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ள ஆசிய நாடு. ஐரோப்பிய நாடுகள் பலவும் பலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரம் அளிப்பதே பலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வாகும் என்ற முடிவை முன்மொழிந்து வருகின்றன. இந்த நிலையில் ஆசிய நாடான ஆர்மீனியா பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில், இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையிலான மோதலை தீர்க்க பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதே தீர்வாகும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அயர்லாந்து, ஸ்பெயின், நோர்வே ஆகியவை பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளன. முன்னதாக கடந்த 2011ஆம் ஆண்டிலே பலஸ்தீனம் ஒரு நாடாக செயற்படுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக உலக வங்கி தெரிவித்ததாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடொன்றில் தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதி 2 பேர் பலி. தென் அமெரிக்க நாடான சிலியில் 2 தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைநகர் சாண்டியோகாவில் இருந்து வேக சோதனைக்காக 10 ஊழியர்களுடன் புறப்பட்ட பயணிகளின் புதிய தொடருந்து ஒன்றும் 1500 டன் பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு சரக்கு தொடருந்துமே புறநகர் பகுதியான சான் பெர்னாண்டோ அருகே சென்றபோது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேருக்கு நேர் மோதியதில் பயணிகள் தொடருந்தின் ஒரு பெட்டி சரக்கு தொடருந்தின் மீது ஏறியுள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததோடு 4 சீனர்கள் உட்பட 9 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் பலி. காசா வடக்கு எல்லை பகுதியான பெய்ட் காலோனில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் ஸ்பெயினர் பிரிவுக்கு தலைமை வகித்த அகமது அல் சவர்கா இராணுவ போர் விமானம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் இராணுவ செய்தி தொடர்பாளர் அவிஜோ அட்ரே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களில் அகமது அல் சவர்கா முக்கிய பங்கு வகித்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய காசா மற்றும் தெற்கு ரஃபா பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பை அளிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் குறித்து காசாவில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறும்போது, இதுவரை பலஸ்தீனம் சார்பில் 37,431 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் படுகாயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 85,653 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கனடாவில் வீடொன்றிலிருந்து சடலங்கள் மீட்பு. கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தின் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது ஒன்றாரியோவின் ஹரோவ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த மரணங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத துயர சம்பவம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 4 உயிரிழப்புகளும் சந்தேகத்திற்கிடமானவையா அல்லது விபத்தா என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தினால் பொதுமக்களது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பாரிய அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் வாள்களுடன் இளைஞர் கைது, காவல்துறையினர் விசாரணை. யாழ்ப்பாணத்தில் வாகன பதிவின்றில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றினையும் 5 வாள்களையும் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் விசேட ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பயணித்த மோட்டார் வாகனத்தினை வழிமறித்து சோதனையிட்ட நிலையில் வாகன பதிவின்றி வாகன பயணித்தமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த இளைஞரை கைது செய்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் சந்தேக நபரது வீட்டிலிருந்து 5 வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.